3 கண்டிஷன் போட்டேன் எம்ஜிஆருக்கு. அது சித்தா கிருஷ்ணசாமி கையில் வச்சு கண்டிஷன் போடாங்கணும் அப்படின்னாரு. எனக்கு பயம் இல்லை. வெளியே வந்தோடனே சித்ரா கிருஷ்ணசாமி சொன்னார், எங்கள் ஊரில் தலைவருக்கு கண்டிஷன் போட்டு யாரும் தப்பிக்க முடியாது, நீங்க ஒருத்தர் தான் சொன்னவருக்கு. அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய இன்விடேஷனாக வந்ததுனால அவரை கூட்டி போகிறதுக்காக வந்தோம். ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், BMW எல்லாம். சார் எங்க காரில் வாருன்னு சொல்லி மரியாதைக்காக கேட்டான். ஸ்மால் கார், ஃபோர்டு ஃபால்கம். இவர் தலைவர் வந்து சரி நான் உன் காரில் வரேனாரு. அவனுக்கு ஒரே திடுக்க போச்சு. நான் ஒரு எம்ஜிஆர் சொல்கிறேன், இல்லைங்க அது சின்ன காரு, வசதியாக இருக்காது. வசதிங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, அவங்களுடைய பிரதிநிதி என்னை கூப்பிட்றாரு. அவர் காரில் போகிறது வசதியை பற்றி கவலை இல்லை, அதுதான் மரியாதை. அவர் விரும்புறது என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேசணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஆமாம். வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே, புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே. தங்க தலைவன்கிற தலைப்பில் புரட்சி தலைவருடைய மிக மிக அற்புதமான விஷயங்களை, நீங்கள் நிறைய பார்க்காத விஷயங்களை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உலகத்துக்கே பல பேரோட உயிரை காப்பாற்றி, தமிழ்நாட்டு மக்களுடைய பல பேரோட உயிரை காப்பாற்றி, பல பேருக்கு வாழ்வளித்த புரட்சி தலைவருக்கு உடல்நலக்குறைவாக இருந்தபோது அந்த பொக்கிஷ தெய்வத்தை பாதுகாத்த ஒரு தெய்வ பிறவி நம்ம டாக்டர் ஐயா பழனி பெரியசாமி அவர்களை இப்போ நான் பேட்டி காண போகிறேன். ரொம்ப அரிய தகவல்கள்லாம் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. புரட்சி தலைவரை வந்து, அதாவது பாக்கியம்ங்கிறது எத்தனை பேருக்கு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தர் இப்போ புரட்சி தலைவர்கிட்ட இருந்த எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு ஒரு உடல்நலக்குறை வந்து, அதாவது உலகமே தகிச்சு போயிருக்கும்போது அவர் கூடவே இருந்து கடைசி வரையும் தலைவரை காப்பாற்றி காத்த ஒரு மருத்துவர், அற்புதமான மாமனிதர், நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர். கடவுளோட ஒரு பாக்கியம் பாருங்கள், அவருக்கு இந்த இது கிடச்சிருக்கு பாருங்கள். எத்தனை டாக்டர் உலகத்தில் இருக்காங்க, எல்லோரும் கிடச்சிது அது. ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது. ஐயாட்ட நான் இப்போது பேட்டி காண போகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஓம் சரவண சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீங்க. இப்போது இதில் தங்க தலைவனுங்கிற பேரில் நம்ம நிறைய புரட்சி தலைவரோட அனுபவங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு வரீங்க. இப்போ நீங்கள் முத புரட்சி தலைவரை எங்கே பார்த்தீங்க? உங்கள் சொந்த ஊர் எதுங்க? நான் வந்து நாமக்கல் பக்கத்தில் முதுகாப்பட்டியான ஒரு கிராமம். சரிங்க. அதுதான் என்னுடைய பிரதான இடம். சரிங்க. அதுலேருந்து என்ன அங்கே சேந்தமல்லன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஹைஸ்கூல், அங்கே படிச்சுட்டு சரி, அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ், சென்ட் ஜோஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், சரிங்க, இது மாதிரி படிச்சுட்டு ஒரு உதவி பேராசிரியராக பிஹெச்டி ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு, சரிங்க, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு அமெரிக்கா போனேன். அரசு பள்ளியில் தான் நீங்கள் படிச்சிங்க? படித்தது தமிழ் மீடியம், அரசு பள்ளி. அரசு பள்ளியில் படித்தேன். சரி. இப்போது புரட்சி தலைவரோட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டதுங்க? நான் வந்து அமெரிக்கா 1967 சரிங்க அமெரிக்கா போனேன். சரிங்க. அங்கே போய் பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கே டீச்சிங் ப்ரொஃபஸராக வேலையில் இருந்தேன். சரிங்க. அப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட், சரிங்க, அந்த காகித ஆலை ஏற்படுத்துறதுக்காக மெக்சிகோ போனார், இந்த டெக்னாலஜி பார்த்துட்டு வரதுக்கு. சரிங்க. ஏசியாவிலேயே டிஎன்பிஎல் தான் வந்து பகாஸ் பேஸ்ட், அதாவது கரும்பு சக்கையை வச்சுக்கிட்டு பேப்பர் பண்ணலாங்கிறத ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டு காகித ஆலை தான். டிஎன்பிஎல் இது கரூர் பக்கத்தில் பரமத்தி வேலூர். அதை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து மெக்சிகோ போனார். சரிங்க. வழியில் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அவர் இன்வைட் பண்ணி அமெரிக்காவையும் விசிட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சரிங்க
அங்கே வந்தப்போ நான் தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா, ஓ அதாவது வாஷிங்டன், ஆ வெர்ஜீனியா, மேரிலாண்டு 3 ஸ்டேட்டுக்கு ஒரு தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தேன். சரி அந்த முறையில் வந்து எம்ஜிஆரை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும் ஓ அப்படின்னு எம்பசியில் அம்பாசிடர் சொன்னார். சரி யுஎஸ் கவர்மெண்ட் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. சரி இதை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. சரிங்க அப்போ தான் வந்து முதல்ல வந்து எம்ஜிஆரை பார்க்குறேன். இது வாஷிங்டன் டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்ட்டு சரிங்க இங்கிலாந்துலேருந்து வந்து இறங்குறாரு. ஓ ஸோ நானும் என் மனைவியும் ஆ பல தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு சரிங்க அவரை வந்து ரிசீவ் பண்ணோம். சரி அதுதான் முதல் என்கவுண்டர். அப்போ தான் முதல்ல எம்ஜிஆர் பார்க்குறேன். ஆ அதுக்கு முன்ன ஊரில் நீங்கள் அவரை திரைப்படங்களில் பார்த்துருக்கீங்களா? திரைப்படங்களில் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. ஆமாம். இது ஆனால் நேரடியாக இது அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் வந்த உடனே ஆ ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணிவிட்டு அவருடைய பிளான்லாம் சொன்னேன். ம் சொல்லிவிட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருக்கப்போ ம் நிறைய கார் இது பல தடவை சொல்லியிருக்கேன். ம் அவருடைய ஹியூமனிசம் எப்படின்னா ம் நிறைய நாங்களாம் நல்ல கார் வச்சுட்டு ம் அவரை கூட்டி போகிறதுக்காக வந்திருந்தோம். ஆ நிறைய கார் வச்சு. ஆ சரிங்க ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸு, பிஎம்டபிள்யூ எல்லாம். சரிங்க நான் வந்து ஓல்ட்ஸ் மொபைல் கட்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கிட்டு ஆ அவருக்கு மியூசிக் பிடிக்கண்டு கேசட்லாம் ஃபிட்டப் பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். சரிங்க அது வந்துட்டு அப்போ அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய இது இன்விடேஷனாக வந்ததுனால ஆ இது அப்பாயிண்டட் வாட் இஸ் கால்டு புரோட்டோகால் ஆஃபீஸர். ஓ அவர் என்ன செஞ்சார்னா, ஆ சார் என் காரில் வாருன்னு சொல்லி மரியாதைக்காக கேட்டான். ஆ இவர் தலைவர் வந்து சரி நான் உன் காரில் வரேனாரு. ம் அவனுக்கு ஒரே தெடுக்க போச்சு. அந்த காரில் வந்து அப்போ தான் பாட்டில் கேட்லாம் வச்சுருந்தேன். எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆ ஸ்மால் கார் ஃபோர்டு ஃபால்கம். சரிங்க அதில் எதிர்பார்க்கல எம்ஜிஆர் வந்து அந்த காரில் போவான்ட்டு. ஆ நான் ஒரு எம்ஜிஆர் சொல்கிறேன், இல்லைங்க அது சின்ன காரு ஆ வசதியாக இருக்காது, நாங்கள் கொண்டு வரோம் அப்படி அப்போ இருக்குன்னு சொன்னார். டாக்டர் வசதிங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆ நான் வந்து அமெரிக்க நாட்டினுடைய ஆ அழைப்பில் ஆ வந்திருக்கேன், ஆ அவங்களுடைய பிரதிநிதி என்னை கூப்பிட்றாரு, ஆ அவர் சொல்கிறதா நான் செய்யணும். சரி அவர் காரில் போகிறது வசதியை பற்றி கவலை இல்லை, ஆ அதுதான் மரியாதை. ஆ நீங்களாம் வந்து எங்களை ஹோட்டலிருந்து பாருங்கள் ஆ அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக். அதான். அதாவது இவ்வளோ பெரிய தலைவர், புரட்சி தலைவர், பாப்புலர் மேன், ஆ தட் த ஃபர்ஸ்ட் டைம் ம் அவருடைய ஹியூமன் எலிமெண்ட்டையும் ம் மக்களை மதிக்கிற ஒரு தன்மையும் தன்மை எளிமையான எண்ணத்தையும் என்ன புலப்படுச்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இம்ப்ரெஷன் ஆச்சு. என்னடா இவ்வளோ பெரிய தலைவர், நிறைய லக்ஸரி கார்லாம் வச்சுருக்கோம், ஆனால் அவர் அந்த சாதாரண காரில் தான் சாதாரண காரில் என்ன வசதியை பற்றி யாருக்கு அவ்வளோ, ம் அதனுடைய நாகரிகம் இல்லைனாரு. கட்டிக்கரும்பை எட்டிக்கனிகளுக்கு மத்தியில் வைத்தாலும் கரும்பின் சுவை மாறாது. அவர் பயன்படுத்தின கார் கூட பாருங்க, முதலமைச்சர் 47-77 அம்பாசிடர் கார் தான் கடைசியார் அவர் பயன்படுத்தினார். இங்கே கூட அவர் பெரிய ஒரு ஆடம்பரமான காரு. அதாவது அவருக்கு என்ன, இது வந்து நான் வந்து அமெரிக்க விருந்தாளியாக வந்திருக்கேன், ம் அவங்க சொல்கிறதான் கேட்கறதான் மரியாதை மரியாதை அப்படின்னு சொன்னது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆருடைய தொடர்பு ஆரம்பம். சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் போனார். ஆ மறுநாள் வந்து அவருடைய செக்ரட்டரி வந்து ம் வெங்கடேஷன் ஐஏஎஸ்ன்ட்டு சரிங்க கூட வந்தார். சரிங்க எம்ஜிஆரோட மணியன், இதயம் பேசுகிறது மணியன், மணியன் ஆ உதயமூர்த்தி, சரிங்க சித்ரா கிருஷ்ணமூர்த்தி, சித்ரா கிருஷ்ணாமி, ஆ இவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. ஓ அந்த செக்ரட்டரி வந்து வெங்கடேசன் ஐஏஎஸ். சரிங்க. இப்போ அவர் ரிட்டையர்டாக இருக்கார். சரிங்க. அவர் நைட்டு வந்து அவருடைய ஃபாதர்லாவோ யாருக்கோ தமிழ்நாட்டில் ஹார்ட் அட்டாக். சரிங்க. உடனே சிஎம் என்ன சொன்னார், நீ உடனே வீட்டுக்கு போ, ம் போய் உங்கள் மாமாயோ அப்பாவையோ பார்த்துக்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஓ அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சிட்டாருங்க அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டாரு. ஆ ஸோ மார்னிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆ சித்ரா கிருஷ்ணாமி தான் கூப்பிட்றாரு. சித்ரா கிருஷ்ணாமிங்கிறவர் அவருடைய
மிகவும் நெருங்கிய நண்பர், சரி. ஃபில்ம் ப்ரொடியூசர் ஃபிலிம் ப்ரொடியூசர் அந்த காலத்தில். ஆமாம். ஸோ அவர் என்னை கூப்பிட்டாரு, டாக்டர் சிஎம் உங்களை உடனே பார்க்கணுங்கிறாரு. சரி. நடந்து அவர் வந்து தங்கிந்த இடம் பேர் எம்பசி ஹோட்டல்னு பேர். சரிங்க. வாஷிங்டனில். சரிங்க. இந்தியன் எம்பசி பக்கத்தில் இருக்குது. சரி. நான் அங்கேருந்து எங்கள் வீடு வந்து 45 நிமிஷம். சரிங்க. நான் தங்கி இருக்கிறது எங்கள் வீடு. சரி. இன்சிடென்ட்லி எங்கள் வீடு பேர் தமிழ்நாடு. ஓ, உங்கள் வீட்டு பேர் அங்கே தமிழ்நாடு. ஓகே. ஸோ நான் வந்து வரேங்க அப்படின்னா உடனே வாங்கினார். சரிங்க. நான் சொன்னேன், நான் வந்து கரெக்டாக 8 o'clock வரேன் அப்படின்னா. அது அவருக்கு ஷாக்கு. ஆனால் சொன்னேன் ஷார்ப்பாக 8 o'clock போய் அன்னைக்கு என்ன நடந்ததுக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் நைட்டு வெங்கடேஷ் நாங்கள் போகிறப்ப சித்ரா கேட்டிருக்காரு, யாருங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்ன்ட்டு. சொன்னார், அந்த தலைவர், தமிழ் சங்கத்தின் தலைவர் இருக்காரு, தடப்படம் நல்லா கரெக்டாக பிளானாக இருக்கார், அவரை கூப்பிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் என்னை கூப்பிட்டாங்க. அதை கூப்பிட்டோடனே போனோடனே என்னுடைய இதை பார்த்துக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வெரி குட், எல்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் நான் குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வரணும், அதனால் நான் சொல்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும், அண்டு நீங்கள் யார் கேட்டாலும் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் உடனே கொடுத்துடக்கூடாது, இங்கே அமெரிக்காவில் டைம் பிரகாரம் செய்யணும், இதெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் செய்கிறேன். நான் அதுதான் சொன்னாங்க. அது வெரி ஃபேமஸ் ஆச்சு. கண்டிஷன் 3 கண்டிஷன் போட்ட எம்ஜிஆருக்கு. அது சித்தா கிருஷ்ணசாமி நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி பின்னால் போய் கையில் வச்சு கண்டிஷன் போடாதீங்க அப்படின்னாரு. எனக்கு பயம் இல்லை, நம்ம உண்மையாக சொல்லணும் இல்லைங்களா? எனக்கு இல்லை, எனக்கு இந்தியா பற்றி இதில் ஒன்றும் இல்லை. எனக்கு வேண்டியது அவரை ஒழுங்காக நடத்தணும். ஒரு வாரம் அவரை வச்சுருந்தா கஷ்டம் இல்லை. ஆமாம். அப்புறம் எஸ் நான் ஒத்துக்கிறேன்னாரு. வெளியே வந்தோடனே சித்ரா கிருஷ்ணன் சொன்னார், எங்கள் ஊரில் தலைவருக்கு கண்டிஷன் போட்டு யாரும் தப்பிக்க முடியாது, நீங்கள் ஒருத்தர் தான் நான் ஆணையிட்டான்னு சொன்னவருக்கு ஆணையிட்டாச்சுங்க. நீங்கள் சொன்னதான் அப்படியெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. எங்களுக்கு பயமாக போச்சு நீங்கள். அப்புறம் அது வந்து நல்லா அவருடைய நட்பும் எனக்கு அதுலேருந்து அவருடைய அமெரிக்க பயணம் அழகாக எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் அந்த பயணத்தை முடிச்சு வச்சேன். வந்த உடனே ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவர் அந்த சமயத்தில் இருந்து 1977 அதுலேருந்து என் நட்பு நான் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அவர் தான் எனக்கு விருந்தோம்பல், காரு, ஹோட்டலு எல்லாம் பண்ணி அவரோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி தான் நட்பு ஆரம்பித்தது. அது அவர் விரும்புகிறது என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக பேசணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப அவர் சித்ரா கிருஷ்ணசாமி சொல்லி என்கிட்ட பல தான் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஆளுங்க தான் நமக்கு வேணும். அவர் வந்து என்னை பற்றி பயம் இல்லாமல் என்கிட்ட இது செய்ய வேண்டாம்னு சொல்கிறாரு, நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாரு. அதுதான் அந்த தன்மை. நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கோம், எல்லாம் க்ளீனாக போகணும், அமெரிக்காவில் நம்ம இமேஜ் சஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ ஆர்கனைஸ்டாக சொல்கிறாரு. இது மாதிரி அதாவது ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அவருக்கு. எல்லாம் சொல்கிற மாதிரி அப்படி இல்லை, அவருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசினா தான் பிடிக்கும். ஈவன் பல நிகழ்ச்சியில் வந்து ஈவன் இந்தியாவில் இருக்க கூட பல கிரிட்டிக்கல் இஷ்யூஸில் அவர் ஒரு சில முடிவில் எடுக்கும் பொழுது அந்த முடிவு சரியில்லைன்னா அவருடைய உதவியாளர்கள் வந்து மிஸ்டர் பரமஸ்வ ஐஏஎஸ் இவங்கெல்லாம் வந்து மிச்ச பிச்சாண்டி, சம்பத் இவங்கெல்லாம் இருந்தாங்க உதவியாளர்கள், அது செக்ரட்டரிஸ். அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி தலைவர் இந்த முடிவு எடுக்கிறாரு, இது சரியான முடிவு மாதிரி தோணலை அப்படியே என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து அதை அப்படியே அழகாக மேலே போய் தலைவர்கிட்ட எடுத்து சொன்னோம்னா தெளிவாக
பெரும் பொறுமையாக எது சொன்னால் புரிஞ்சுவார். ஒன்று சேஞ்ச் பண்ணிடுவார் டிசிஷனை. அதாவது அதுதான் ஒரு தலைவருக்கு ஒரு உரிய பண்பு என்னன்னா, எந்த தலைவராக இருந்தாலும் அதான் இது பலவிதமான முடிவு எடுக்கிறோம், எல்லா முடிவும் நல்லதாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்கு. ஏன்னா 8 கோடி மக்களை பார்க்கும் பொழுது ஆமாம் பலவிதமான முடிவு எடுக்கிறோம். ஆமாங்க. ஆனால் சில முடிவுகள் சரியில்லைன்னு போய் சொல்லிட்டா அது திருத்தத்துக்கு வேணும். அதுதான் கிரேட்னஸ். அதான் சில பேர் கேட்க மாட்டாங்க, யார் சொல்லுவாங்க, நான் சொன்னதான் கரெக்டுமாங்க. ஆமாம். பட் எம்ஜிஆர் வந்து பொறுத்த வரைக்கும் வெளியில் பார்த்தா அப்படி இருக்க முடியாது, உள்ளுக்கு போய் அழகாக மெதுவாக எடுத்து கூறி நல்லது இல்லை நல்லது அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கிட்டு தன்னோட முடிவை சேஞ்ச் பண்ணுவார். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் எம்ஜிஆர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும், தோழன் பாடினார். ஆமாம், பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. அதே மாதிரி அந்த பணிவு துணிவு வேணும், அதே மாதிரி நியாயம் வேணும். நியாயம் கண்டிப்பாக. தலைவர்கிட்ட, புரட்சி தலைவர்கிட்ட இது சரியில்லைங்க அப்படின்னு சொன்னால் உடனே சேஞ்ச் பண்ணிக்குவார். கன்வின்ஸ் ஆகிட்டா. ஒரு மேஜர் இன்சிடென்ட் நடந்தது, அதை வந்து பட் ஆல்சோ அவர்கிட்ட எடுத்துக்கோற பண்பு, அதை எடுத்துக்கோற முறை தேவை. வே ஆஃப் டெல்லிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தடவை ஒரு மேஜர் டிசிஷன் எடுத்தார். அந்த டிசிஷனில் வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து மிடில் ஆஃப் தி இயர். அது ப்ரைவேட் செக்ரட்டரி மிஸ்டர் பரமசிவத்துக்கு அண்டு பிடிக்கலை, இது தவறான முடிவுன்ட்டு. பட் அவர்கிட்ட போய் சிஎம்ன்ட்டு சொல்லி அதை ரிவர்ஸ் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டார். எங்களை சொன்னார், தம்பி வாத்தியார்கிட்ட 10 வருஷமாக செக்ரட்டரி வந்துட்டேன், இது மாதிரி ஒரு துக்களை காட்சி மாதிரி நடக்குது, நான் வந்து இன்னிலேருந்து நான் செக்ரட்டரி போல விரும்புகிறேன் அப்படின்னா. என்ன அண்ணாச்சி விஷயம்? அவர் சொன்னார், இது மாதிரி ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு பல காரணத்துக்காக. அப்போ வந்து நான் சொன்னேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது முதல்வருக்கு இருக்கிற உரிமை தானே, அதில் என்ன தப்புன்னு கேட்டேன். அது தப்பு இல்லை, பட் அகாடமிக் இயர் த்ரூ அவுட் தி இயர், அகாடமிக் மிடில் ஆஃப் தி இயர் பண்ணால் குழந்தைங்க ஸ்கூல் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், வீடு கிடைக்காது, ஆஃபீஸர்ஸ் ரொம்ப அவதிப்படுவாங்க, நான் எப்படி செக்ரட்டரியில் போய் தலை காட்டுறது அப்படிங்கிறது. அப்போ வந்து டோன்ட் வரிங்க அப்படின்னு ஐ அண்டர்ஸ்டுட். தென் போய் மேலே போய் தலைவர்கிட்ட, நார்மலாக தலைவர் நான் உட்காந்துருக்கப்போ பேப்பர் படிப்பார், தினத்தந்தி, தினமலர் இதெல்லாம் காமிப்பார், என்கிட்ட கொடுப்பாரு, நானும் படிப்பேன். அப்புறம் கொடுத்து அப்புறம் ஒரு சில பாயிண்டை காமிப்பார், இதுன்ட்டு. சரி, அன்னைக்கு கொடுத்தாரு, நான் உடனே திருப்பி வச்சிட்டேன். மறுபடியும் கொடுத்தாரு, இல்லை வேணாம் படிக்கலைன்னு பெட்ரூமில். சரி, ஏன் என்ன 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 வாட் இஸ் ராங் அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு, இல்லைங்க எனக்கு வந்து பிரசிடென்சி காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பெரிய மனுஷர் அந்த ரிக்ஷா வாழங்க வந்து மழை பெஞ்சது, மழையில் நனைஞ்சிட்டு போகிறான்னு நான் சொன்னேன். உடனே ரெயின் கோட் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் பேர் எம்ஜிஆர். ஏன்னா அந்த எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து குழந்தைங்களையும் பெண்களையும் துன்புறுத்துறாருன்னு சொன்னேன். I didn't refer to the indirect. I didn't refer to the transfer. What? என்ன ஆச்சுன்னாரு. அந்த எம்ஜிஆர் வேற, இன்னைக்கு இருக்க எம்ஜிஆர் நம்ம இதாக இருக்காருன்னு. என்னன்னாரு. நான் சொன்னேன், இப்படி நிறைய பேர்த்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா, அந்த பெண்மணிகளும் எப்பவுமே சொல்றது வந்து டிரான்ஸ்ஃபர் இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் வந்து சொல்கிறப்போ பெண்களும் அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் சில்ட்ரனும் எங்கே போய் ஸ்கூலுக்கு கேட்பாங்க. இந்த மிடில் ஆஃப் தி இயர் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமே, ஃபேமிலியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரு அந்த எம்ஜிஆர் வந்து ரெயின் கோட்டு கொடுத்த எம்ஜிஆர் இன்னைக்கு ஃபேமிலியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா இது என்னால் தாங்க முடியலன்னு டான்ஸ் பற்றி பேசலை.
அதுக்கப்புறம் ஓ அப்படியா ஆ. அப்படின்னு அதாவது ஏங்க எல்லாத்தையும் இப்படி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, ஆ. மிடில் ஆஃப் தி இயர் அகாடமிக் இயர் பண்ணலாமா, இது உங்களுக்கு உரிமை. ஆ. அதனாக்கா நீங்கள் செஞ்சது அவ்வளோ ஒன்றும் சரியா இல்லை. ஆ. நான் அறிந்த எம்ஜிஆர் ஆ. வேற, இன்னைக்கு செஞ்ச எம்ஜிஆர் செய்யறது வேற அப்படின்னா ஆ. உடனே ஃபோன் எடுத்தார், அடித்தார் ஆ. பரமசுத்த. ஆ. அந்த ஃபைல் கொண்டு வாங்கினார். ஆ. அவர் என்ன செஞ்சார்னா அந்த ஃபைலிங் இல்லைனாரு. ஆ. அட கேரள. அது வந்து செக்ரட்டரியேட்டு போய் ஆர்டர் பாஸ் பண்ணி ரோனியோ சைக்ளோஸ்டைல் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னாரு. ம். எனக்கு ரொம்ப கோபம் பரமசிவம் மேலே. ம். என்கிட்ட சொன்னி நான் இப்போ இது பண்ணேன், ஃபைல் கொண்டு வர வேண்டான்ட்டு. ம். ஆமா. எனக்கு சிஸ்டம் தெரியல. ஆ. உடனே நான் அவர்கிட்ட நான் கீழே போயிட்டு வரேன்ட்டு ம். கீழே வந்தேன். ம். அவர் பெட்ரூம் வந்து அவர் போய் பரமசிவம், அண்ணாச்சி வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், ம். நீங்கள் கேட்க சொன்னீங்க, கேட்டு எல்லாம் ரிவர்ஸ் பண்ணோம், சரி. நீங்கள் ஃபைல் கொண்டு வர வேண்டியதுன்னு. தம்பி உனக்கு வாத்தியாரை பற்றி தெரியாது, ஆ. உடனே கொடுத்து அவர் சஸ்பெக்ட் பண்ணுவார், ஆ. ஃபைல் இங்கே தான் இருக்கு. ஆ. செக்ரட்டரி 4 தடவை கூப்பிட்டாரு. ஆ. கூப்பிட்டு அப்புறம் கடைசியில் ஃபைல் கொண்டு போனால் வேறு மாற்றம் வேண்டான்னு எழுதிட்டார். ஆ. இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, ஆ. பெரிய தலைவராக இருந்தாலும் ம். உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தால் கூட ம். தப்புன்னு ப்ராப்பராக எடுத்து காட்டினா கண்டிப்பா அந்த தவறை திருத்தி மாற்றம் செய்கிறதுக்கு தலைவர் தயங்கதே இல்லை. இல்லை, அதனால தான் இன்னைக்கு அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி நான் 38 வருஷம் ஆகியும் நிற்கிறாருன்னா அதான். நிற்கிறாருன்னா மக்கள் மத்தியில் இருக்காருன்னா அதான். நான் பெரியவன், நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் சொல்கிறதான் கரெக்டுங்கிறது இல்லை. ஆனால் எழுத்துக்கு ஒரு முறை வேணும். ஆ, அதுதான் அது நியாயமானதை உடனே இது பண்ணிக்கிட்டாரு பாருங்க. உடனே ரெண்டாவது ஒரு சிஎம்மாக இருக்கிறவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுவும் முடியும் இல்லை. உங்களை மாதிரி கரெக்டாக அதை எடுத்து சொல்லும்போது இது பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, ஆ. அதாவது இதுலேருந்து ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம லீடர்ஸ் லேர்ன் பண்ணுறது என்னென்னா, ம். ஒரு தலைவர் இருந்தால் எல்லாத்தையுமே அந்த தலைவருக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவசியம் இல்லை, கண்டிப்பாக. ஆனால் கூட யார் இருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக. அதனால தான் பல லீடர்ஷிப் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் கூட இருக்கவங்க அதே நோக்கத்தில் இருக்கணும். ம். நல்ல நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஸ்தாபனம் உரிமையாளர் இல்லாம தானே சரியா நடக்கும். தூய்மையான கருத்தை கொண்டிருக்கணும். இந்த லீடர் மேலே பக்தி இருந்து இந்த லீடர் சக்ஸஸ் பண்ணணும். எங்கெங்கே தவறு செய்கிறாரோ அங்கே அமைதியாக அவங்களை எடுத்து காட்டி அவங்களுடைய கோர்ஸை இது பண்ணணுங்கிறது வந்து அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கூட இருக்கவங்க தான் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் வெரி லைக்கி மேன். எப்படின்னா மிஸ்டர் பரமசிவம், அதிகாரிகள் எல்லாமே எடுத்ததாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப திறமையாகவும் எளிமையாகவும், அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை செஞ்சாங்க. அதனால் எம்ஜிஆர் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இப்போ என் மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால எடுத்தது நல்லது கெட்டதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுறதுக்கு என்னால் தான் முடியும். அதாவது அந்த காலத்து அரண்மனையில் இடித்துரைத்து திருத்தும் புலவர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ செய்கிறது கரெக்டுன்னு சொல்கிறது, அது வந்து ஏதோ போலித்தனமாக போய் ஒரு அன்பாக இருக்கணும், ஐயா நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்டு உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லாமல் நீங்கள் அவ்வளோ தைரியமாக சொல்லி கூட அவர் திருப்பி வர வச்சிருக்காரு. வேறு யாராவது இருந்தால் அவர் ரொம்ப இது வேணாம் பார்த்துக்கலாம் கட் பண்ணி உடனே செஞ்சுட்டார் பாருங்க திருப்பி அந்த அளவுக்கு. இது வந்து ஒன் இன்சிடென்ட், இது மாதிரி மேஜர் பல இன்சிடென்ட்டில் அவருடைய டிசிஷன்ஸ், அவங்க டிசிஷனை வந்து இது டைவர்ட்டும் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு அந்த காலத்தில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலை செகண்டரி ஸ்கூல் மாதிரி பண்ணுறதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக தான் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலை வந்து பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. நான் ஒரு சிறந்த ஸ்கூல் நாமக்கல் பக்கத்தில், அதில் படித்தவங்க பெரிய பெரிய ஆளுங்களாக ஆகிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் அவருடைய ட்ரீம் என்னென்னா, அவர் ஒரு சேவை மனப்பான்மையாக அந்த ஸ்கூலை நடத்தினார்.
அவர் வந்து சாகத்துக்குள்ளே நான் வந்து புரட்சி தலைவர்னால எனக்கு வந்து செகண்டரி ஸ்கூலை மாற்றணும், மாற்றிட்டு போகணுன்னு ஒரு இது. அவர் பெராட்டிக் அட்டாக் ஆகிட்டது. என்னை வந்து அமெரிக்கா பெரியசாமி சொல்லி எனக்கு செகண்டரி ஸ்கூலை மாற்றணுன்ட்டேன். நான் போய் சிஎம் சொன்னேன், இவர் வந்து சிறந்த சேவையோடு வேலை செய்கிறாரு, பணத்தை நோக்கமாக இல்லாமல், இதனால் பல பேர் படித்து முன்னேறிட்டாங்க எங்கள் பகுதியில். அவருடைய ட்ரீம் வந்து டு பிகம் டு மேக் இட் எ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா, அதை நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லதுங்க. இது மாதிரி நல்ல ஹையர் எஜுகேஷன், அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும். சரி, இது மாதிரி ஆளுங்கள் நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். உடனே பரமசிவத்தை கூப்பிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்கிரேடேஷனை இதையும் சேர்த்துக்கினார். நாமக்கல் பாதி ஸ்கூல் அப்படின்னாரு. அவர் சொன்னார், பரமசிவன் சொன்னார், சார் இது முடியாது, ஏன்னா இது ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்கிரேட் பண்ண முடியும்னாரு. இன்னும் ஒரே வார்த்தையில் ஜிஓவில் அப்படி தாங்க சார் இருக்குன்னாரு. உடனே ஒரே வார்த்தை, சேஞ்ச் த ஜிஓ, சேஞ்ச் த ஜிஓ, சேஞ்ச் த ஜிஓ இன்க்ளூட் அப்படின்னாரு. அதில் என்ன ஜோக்குன்னா, அது சொல்லிட்டு பாத்ரூம் போனார். பரமசிவன் சொல்கிறாரு, தம்பி நானும் எங்கள் ஊரில் திருமலைப்பட்டின்னு ஒரு ஊர் நாமக்கல் பக்கத்தில், சரிங்க, நானும் எங்கள் ஊருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலை. 10 வருஷமாக எம்ஜிஆர்கிட்ட தலைவர்கிட்ட நான் செக்ரட்டரியாக இருக்கேன், ஒரு இதுவும் செய்யலை தம்பி, அதனால் எங்கள் ஊரையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சரி, தலைவர் வந்தோடனே சொன்னேன், பாத்ரூம் வந்து வந்தோடனே இப்படி பிஎஸ், வி காலிங் பிஎஸ் சொல்கிறாரு, அவர் ஒரு இதையும் ஸ்கூலையும் இன்க்ளூட் பண்ணிட்டு சொல்கிறாரு, இன்க்ளூட் பண்ணிக்கலாமா?